ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆரோஸ் கிச்சன். ரொம்ப டேஸ்டான சிக்கன் வறுவல் எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி பார்க்கலாம். நம்மளே வீட்டில் மசாலா ரெடி பண்ணி செய்ய போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததும் அதில் 2 பட்டை, அதோட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நம்ம 10 சின்ன வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி வதங்கி வரும்போது இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அதோட 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச மசாலா, அதோட 5 பல் பூண்டு, 5 பல் இஞ்சி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம அரைச்செடுத்த அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த இஞ்சி பூண்டு அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம வீட்டில் வச்சுருக்க மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதோட 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விடும், அதனால் நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேணாம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா ட்ரை ஆகி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா சிக்கன் ட்ரை ஆகி வந்ததும் அதோட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்ததும் உடனே ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.